Hello students, welcome to 10th Standard Science Unit 14 Transportation in Plants and Circulation in Animals Part 6. In previous video we have learnt structure of human heart, types of blood circulation, heartbeat, cardiac cycle, heart sound. Now we are going to learn about blood pressure. Blood pressure is the force exerted during the flow of blood against the lateral walls of arteries. The blood pressure is high in the arteries, gradually drops in the arterioles and capillaries and become very low in the veins. Blood pressure is usually expressed in terms of the systolic pressure and diastolic pressure. ஏட்ரியஸ் வழியாக தான் ரத்தம் ஃப்ளோ ஆகும். அப்படி அந்த ஏட்ரியஸ் வழியாக ரத்தம் ஃப்ளோ ஆகும்போது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரத்த அழுத்தமானது ஏட்ரியஸில் அதிகரித்து ஏட்ரியல்கள் மற்றும் கேபிலரிஸில் படிப்படியாக குறைய ஆரம்பித்து மிக குறைவான ரத்த அழுத்தம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிரையில், அதாவது வெயின்ஸில் தான் இருக்கும். இந்த பிளட் ப்ரெஷரை ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிஸ்டோலிக் ப்ரெஷர், another one is a diastolic pressure. Systolic pressure. During ventricular systole, the left ventricle contracts and forces blood into the aorta. The pressure rises to a peak which is referred as systolic pressure. வென்ட்ரிகுலர் சிஸ்டால் நிகழ்வின் போது இடது வென்ட்ரிகல்கள் சுருங்குறதுனால ரத்தம் பெருந்தமணிக்கு மிக வேகமாக செலுத்தப்படும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்வு ஏற்படக்கூடிய மிக அழுத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். டயஸ்டோலிக் ப்ரெஷர். During diastole, the ventricles relax and the pressure falls to the lowest value which is referred as diastolic pressure. டயஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்ட்ரிகல்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா விரிவடைய செய்யும். அப்போ இந்த ரத்தத்தோட அழுத்தம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த குறையக்கூடிய அழுத்தம் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். In an healthy adult during normal resting condition, systolic and diastolic blood pressure is expressed as 120 mm per 80 mm Hg. Blood pressure varies during conditions of physical exercise, anxiety, emotions, stress and sleep. ஆரோக்கியமான மனிதர்களில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 120லேருந்து 80 mm Hg வரைக்கும் இருக்கும். உடற்பயிற்சி, கவலை, உணர்ச்சி வசப்படுறது, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிலைகளில் இந்த அளவீடு எப்படி இருக்குனாக்கா மாறுபடும். A prolonged or constant elevation of blood pressure is a condition known as hypertension, that is high blood pressure can increase the risk of heart attack and stroke. Decrease in blood pressure is termed hypotension, that is low blood pressure. தொடர்ந்து இல்லைனா அடிக்கடி ரத்த அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹை பிளட் ப்ரெஷர். ஹைப்பர் டென்ஷன் அதிகரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோய்கள் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதய நோய்களும் பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்கு போன்ற நோய்களை உண்டு பண்ணுது. குறைவான ரத்த அழுத்த நிலையை என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அ லோ பிளட் ப்ரெஷர். நெக்ஸ்ட், ஸ்டெத்தஸ்கோப். A stethoscope is used to detect the sound produced by the internal organs of human body. The heart sound is heard by placing the stethoscope on the chest. It is a useful diagnostic tool to identify and localize health problems and diagnose disease. The modern electronic stethoscopes are high precision instruments. மனிதனோட உடல் உறுப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒலியை கண்டறியறதுக்கு இந்த ஸ்டெதஸ்கோப்பை பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டெதஸ்கோப் மார்பு பகுதியில் வச்சு இதயத்தோட சவுண்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சிக்கலோ இல்லைன்னா ஒரு நோய்களுக்கான அடையாளத்தை கண்டறியறதுக்கும் இந்த ஸ்டெதஸ்கோப்பு பயன்படுது. நவீன மின்னணு ஸ்டெதஸ்கோப் மிகவும் துல்லியமானது. Sphygmomanometer. Sphygmomanometer is a clinical instrument used to measure blood pressure when a person is in a relaxed and resting condition. The pressure of a brachial artery is measured. It helps to estimate the state of blood circulation and the working of the heart. It helps to diagnose conditions such as increased or decreased blood pressure. Monometric and modern digital types are the apparatus used to measure blood pressure.
ரத்த அழுத்தத்தை கண்டறியறதுக்கு கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஸ்பிக்மோமேனோமீட்டர் வந்து பயன்படுது. இந்த கருவியை கொண்டு ஒரு மனிதன் வந்து மேற்கிற தமனியில் அது அழுத்தத்தை வந்து ஓய்வாக உள்ள நிலையில் அளக்கப்படுது. இந்த கருவி ரத்த ஓட்ட நிலையையும் இதயம் செயல்படுறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் லோ பிளட் ப்ரெஷரோட நிலைகளை கண்டறியறதுக்கு இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் பயன்படுது. மோனோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது. Next, blood groups. The concept of blood grouping was developed by Karl Landsteiner 1900. He identified blood groups A, B and O. AB blood group was recognized by D. Castello and Steiny 1902. காரல் லாண்ட்ஸ்டீனர் வந்து 1900 ஆண்டு வந்து ரத்த வகையை கண்டறிஞ்சாரு. ஏ, பி மற்றும் ஓ ரத்த வகையை ஐடென்டிஃபை பண்ணாரு. அதுக்கப்புறம் டி கேஸ்டலோ அண்ட் ஸ்டெய்னின்றவர் வந்து 1902 ஆண்டு வந்து ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சாரு. Human blood contains certain specific substances called agglutinogens or antigens Ag and agglutinins are antibodies AB. Antigens are found on the membrane surface of RBC. Antibodies are present in blood plasma. Based on the presence or absence of antigen and antibodies, human blood group is classified into 4 groups called A, B, AB and O. An individual has one of the 4 blood groups. மனித ரத்தத்தில் சில தனி சிறப்பு வாய்ந்த அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜனு, அக்ளூட்டின் அல்லது ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். இந்த ஆன்டிஜன்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிசியில் மெம்பரன் சர்ஃபேஸில் இருக்கும். ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மாவில் இருக்கும். ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடியை அடிப்படையாக வச்சு மனித ரத்தத்தை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஏ, பி, ஏபி மற்றும் ஓ. இந்த 4 வகையில் ஏதேனும் ஒரு வகையை தான் ஒவ்வொரு தனிநபரும் பெற்றிருப்பாங்க. ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ். Antigen A is present on the surface of RBC and antibody B is present in the plasma. B group individuals. Antigen B is present on the surface of RBC and antibody A is present in the plasma. Third one, AB group individuals. Antigens A and B are present on the surface of RBC and both the antibodies are absent in the plasma. Fourth one, O group individuals. Antigen A or B are absent on the surface of RBC. However, the plasma contains both the antibodies A and B. Antigen A வந்து surface of RBCல இருக்கும். Antibody B வந்து blood plasmaல காணப்படும். அடுத்தது antigen B வந்து surface of RBCல இருக்கும். Antibody A வந்து blood plasmaல இருக்கும். ஆன்டிஜன் ஏ அண்ட் பி வந்து ஆர்பிசியில் சர்ஃபேஸில் இருக்கும். அதற்கான ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்காது. ஆன்டிஜன் ஏ அண்ட் பி வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசியில் இருக்காது. ஆனால் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். நெக்ஸ்ட், blood donation. In blood transfusion, one must consider the antigen and antibody compatibility between the donor and the person receiving blood. When an individual receives a mismatched blood group from the donor, agglutination of blood occurs in the body which leads to death. பிளட் டொனேஷன் அப்படின்னா ரத்தம் வழங்குதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த ரத்தம் செலுத்துறதுக்கு முன்னதாக ரத்தம் வாங்குபவரும் ரத்தம் பெறுபவருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடி பொருந்துதா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி பொருத்தமில்லாத ரத்தத்தை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வந்து செலுத்தும் போது அது என்ன ஆகும்னாக்கா கிளம்பிங் ஆகுது. கிளம்பிங் ஆகுறதுனால அவர் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. Persons with AB blood group are called universal recipient as they can receive blood from persons with any blood group. Persons with O blood group are called universal donor as they can donate blood to persons with any blood group. ஏபி பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த வகையான ரத்தம் மற்ற ரத்த வகைகளை வந்து என்ன பண்ணுனாக்கா ஏற்றுக்கொள்ளும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓ பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓ குரூப்பை வந்து மற்ற எல்லா ரத்த வகைகளும் என்ன பண்ணாக்கா ஏற்றுக்கொள்ளும். நெக்ஸ்ட் ஒன், RH factor. RH factor was discovered by Landsteiner and Weiner in 1940 in rhesus monkey. The surface of RBC contains the antigen for RH factor. RH plus is a positive
persons have Rh antigen on the surface of RBC, while Rh negative persons do not have Rh antigen on the surface of RBC. Antibodies developed against this Rh antigen is called Rh antibodies. 1940 லேண்ட்ஸ்டைனர் மற்றும் வியர்னர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ரீசஸ் இன குரங்குல இருந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சாங்க. RH பாசிட்டிவ் ரத்தத்தை உடையவர்கள் அவங்களோட ஆர்பிசில RH ஆன்டிஜன் இருக்கும். RH நெகட்டிவ் ரத்தம் உடையவங்க ஆன்டிஜனை பெற்றிருப்பதில்லை. RH ஆன்டிஜனுக்கு எதிராக உருவாகக்கூடிய ஆன்டிபாடிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா RH ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், refer the tabular column page number 212, antigen, antibody and different blood groups. The last topic, lymphatic system. The lymphatic system comprises of lymphatic capillaries, lymphatic vessels, lymph nodes and lymphatic ducts. Lymph is the fluid that flows through the lymphatic system. The lymphatic capillaries unite to form large lymphatic vessels. Lymph nodes are small, oval or pear-shaped structures located along the length of lymphatic vessels. அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிணநீர் மண்டலத்துல நிணநீர் தந்துகி, நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சு, நிணநீர் குழாய்களை உள்ளடக்கியதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா நிணநீர் மண்டலம், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வழியா ஒரு ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகும், அதுதான் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்பாட்டிக் கேப்லரிஸ் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய லிம்பாட்டிக் வெசல்ஸை உருவாக்குது. இந்த லிம்ப் நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை வடிவத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும். இந்த லிம்ப் நோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிணநீர் நாளங்கள், அதாவது லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கக்கூடிய பாதையில் இருக்கும். Lymph from the intercellular spaces drains into lymphatic capillaries. Lymph is a colorless fluid formed when plasma, proteins and blood cells escape into intercellular spaces in the tissues through the pores present in the walls of capillaries. It is similar to blood plasma but is colorless and contains less proteins. The lymph contains very small amount of nutrients, oxygen, carbon dioxide, water and WBC. லிம்பாட்டிக் கேபிலரி செல்லுக்கு இடையில லிம்ப் காணப்படுது. இரத்த தந்திகளிலும் சுவர்களில் உள்ள துளைகள் வழியாக பிளாஸ்மா, புரோட்டீன்ஸ், பிளட் செல்ஸ், டிஷ்யூஸ் இடைவெளிக்கு இடையில ஊடுருவும் போது நிறமற்ற லிம்பாக உருவாகுது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மாதிரியே இருக்கும், ஆனா நிறமற்றதாக இருக்கும். குறைந்த அளவு தான் புரோட்டீன்ஸை கொண்டிருக்கும். அதே மாதிரி நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் WBCல மிக குறைந்த அளவு தான் இது இருக்கும். Functions of lymph: supplies nutrients and oxygen to those parts where blood cannot reach. It drains away excess tissue fluid and metabolites and returns proteins to the blood from tissue spaces. The lymph also carries absorbed fats from small intestine to the blood. The lymphatic capillaries of intestinal villi absorb digested fats. Lymphocytes in the lymph defend the body from infections. அதாவது இந்த நிணநீரோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் இது வழங்குது. இது அதிகப்படியான திசு திரவத்தையும் வளர்சிதை மாற்ற பொருட்களையும் திசுக்களோட இடைவெளியிலிருந்து புரோட்டீன்ஸையும் என்ன பண்ணுதுனாக்கா ரத்தத்திற்கு மீண்டும் கொண்டு வருது. மனித உடலில் இருக்கக்கூடிய சிறு குடலினால உறிஞ்சப்பட்ட கொழுப்பினை என்ன பண்ணுதுனாக்கா ரத்தத்திற்கு எடுத்து செல்லுது. குடல் உறிஞ்சிகளில் காணப்படக்கூடிய நிணநீர் தந்துகிகள் செரிக்கப்பட்ட கொழுப்பினை என்ன பண்ணுதுனாக்கா உறிஞ்சி கொள்கின்றன. லிம்ஃப்ல இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ்கள் உடலை நோய் தாக்குதல் இருந்து பாதுகாக்கிறது. Okay students, in this video, end of this lesson, we have learned diffusion, osmosis, transpiration, root pressure, ascent of sap பார்த்தோம். பிளட் பார்த்தோம். பிளட்ல என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம். பிளட் வெசல்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன், ஹார்ட் பீட், இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் பார்த்தோம். பிளட் குரூப்பிங் பார்த்தோம். அதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃப் பார்த்தோம் இல்லையா. Okay students, we will meet in next video and next unit. Thank you students.